ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப்ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் இங்கே வந்து பக்கத்தில் இருக்க முருகர் கோயிலுக்கு போக போகிறோம். அது என்ன முருகர் கோவில்ன்ட்டு நான் அங்கே போய் உங்களுக்கு காமிக்கிறேன். எதுக்காகனா நம்ம ஒரு வேண்டுதலுக்காக போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே வாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோம். நாம் கிளம்பிட்டாரு. ஏன் அவனை கட்டி போட்டிங்களா? என்ன மாமா, எங்கே கிளம்பிட்டோம்? முருகர் கோவிலுக்கு கொஞ்சம் கடமைகள்லாம் இருக்குது. கொஞ்சம் வேண்டுதலுக்காக பாப்பாக்காக போகிறோம். பாப்பா இல்லாமல் ஃபஸ்ட் டைம் இதுதான் வெளியே தனியாக போகிறது கோயிலுக்கு. இல்லை கிளாஸ் கூட எங்கேயும் பாப்பா இல்லாமல் நாங்கள் போனதே இல்லை, தான் ஃபஸ்ட் டைம். அதுவே கஷ்டமாக இருக்குது, குழந்தை இல்லாமல் தனியாக போகிறோமே. குழந்தை இப்போ வர மாட்டாங்க, அப்புறமா வருவாங்க. 3 பேர் போகிறோம். ஒவ்வொன்றும் போயின்னு தான் இல்லை, ஜாலியாக சிரித்து பேசுகிறவங்க இல்லை. இதே ஸ்வேதா வந்தால் நானும் தொண்ணூன்னு பேசினே வரும். அவங்க கூட டேடி 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 அது டேடி இது டேடி ஏறி உக்காஞ்சவனே ஜூஸ் டேடி, பசிக்குது டேடி, டேடி ஸ்நாக்ஸ் டேடி, அது கேட்டுக்கிட்டே இருப்பா ஏதாவது. இப்போ அந்த பேச்சுக்கு ஒன்றுமே இங்கே காணுமே நம்ம போது வெறுப்பாக இருக்குது. குழந்தை ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பா, எங்களுக்கு போரே அடிக்காத வெறுப்பாக இருக்கா வீட்லேயே. பேசிக்கிட்டே வட்டா நான் வேணும்னு கேட்டுட்டா எல்லாம் வண்டி போகிற வரைக்கும் பேசினாரா, எனக்கு இது வாங்கிட்டா அது வாங்கிட்டா பேச்சுனா வரக்கூடாது. இருந்தாலும் பண்ணிடுறேன். ஆமாம், கலகலன்னு வரணும்னா வேற என்னம்மா சேர்த்து. அப்போ இங்கே டோல் போடணுமா? இது வேறையா? சீக்கிரத்தில் போதா ரீசார்ஜ் பண்ணா சவிதா இன்ஜினியரிங் காலேஜ். அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல கரெக்டா. கண்டலம்பா சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குல்ல, குயின் ஸ்டாண்ட் பக்கத்துல. ஆமா, அதுதான் போய் குயின் ஸ்டாண்ட் தாண்டி ரைட் ஹேண்ட் சைடுல வரும். நிறைய பேருக்கு தெரியும் சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் உள்ள இருக்கிற கோயில் சொன்னா தெரியும், முருகர் கோயில். புலி காலேஜ் வந்தாச்சு. சைட்ல இது கோவில், இதுதான் முருகர் கோவில். அதுதான் சொன்னேன். போய் வராங்க ஒரு நாள் தான் போய் வருவாங்க, ஐயர் வரணும்ல. 5 மணிக்கு மேலே தரப்பாங்க. ஊதுவத்தி இதில் கேட்கணும். சூப்பராக இருக்கு. எவ்வளோலாம் பாருங்க இடம் தரேன் கீழே. மேலே அப்படியே போகிற மாதிரி வண்டி போகிற மாதிரி போகலாம் இல்லை? ஆமாம், போகலாம் போகலாம். மேலே நாகப்பூவா? அதுதான் அங்கே இருக்குது. கீழே இருக்கு.
எல்லாம் விழுந்துட்டு இருக்கு. நாகப்பூன்னு சொல்லுவாங்க தானே அது. லிங்கம் லிங்கம் பூ. இது ஒன்று மொட்டு, இங்கே ஒன்று இருக்குது. அதை பிரித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா லிங்கம் போகிறதுக்குள்ளேயே அது கீழே பறிச்சு புடியா நாடு நான் புடி நான் போட்டு வேணாம். எட்டியெல்லாம் எடுக்க வேணாம். ஆஹா இதோ இருக்கு. அது முட்டு பாருங்க. அது கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி ஓப்பனாக இருக்குல்ல. போதும் விளாடாத. அது ஓகே, அது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். காமிங்களா? அது உள்ள பாருங்க, சிவனோட லிங்கம். அழகா இருக்கு அதோட முட்டு. சிவலிங்கம் நல்லா இருக்கு. சரி ஓகே, மேலே போவோம். இங்கே வந்தா இவர் என்னது முருகர் இல்லை, இவர் தான் வந்து ரத்னகிரி சித்தர். சித்தர். ஆமாம், ரத்னகிரி சித்தர். இதெல்லாம் போட்டுட்டு பாருங்க. போங்க நம்ம முருகர். அவர் தானே அது நிற்கிறார். அவராது எங்கே நிற்கிறாரு? அவர் தானே அது. ஐயரு. ஆமாம் அவரை தான் பார்க்க வந்தோம். வாங்க முதல்ல அவரை பார்த்துருவோம். காணும் உட்காந்துக்கிறீங்களா? எல்லாருக்கும் சாமியை பார்த்துருக்கோம். எடுக்கிறியா இல்லை சாமியா? என்ன சாமி? செல்லாண்டி அம்மன். செல்லாண்டி அம்மன்னா அது ஒரு அம்மன். தன்வந்திரி. தன்வந்திரி அம்மையப்பர். ஐயருக்கு கால் பண்ணி கீழே இருக்காரு. ஒரு டைம் 6 மணிக்கு வந்துடுவார் மேலே. ஃப்ரீயாக இருக்கும்போது நம்மளுக்கு பண்ணுவார்ல, அதுக்கு சொன்னேன். எப்படி இருக்கு இங்கே கோவில்லாம் சாமியெல்லாம் எங்களோட சேர்ந்து நீங்களும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது சாமி அப்படின்னு. அதே மாதிரி இங்கே வந்து நிறைய பேர் வேணுனீங்கன்னா குறைகள் வராங்க, குறைகள்லாம் வந்து கேட்குறாங்க, குறைங்களாம் கேட்குறாங்க. நீங்கள் வேணுனீங்கன்னா நல்லதும் நடக்குது. நீங்களும் வந்து இங்கே கோயிலுக்கு வந்து சாமி முருகரை பாருங்கள், அவங்களோட குறைங்களை கேளுங்க. எங்களுக்கும் அது மாதிரி நல்லது நடந்தனால தான் நான் மறுபடியும் இங்கே வந்திருக்கேன். அவர் வீடியோ எடுப்போம், அவர் எடுப்போம். அவர் ஏதாவது கீழே பார்த்தேன். நம்மம்மா உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த கோயிலுக்கு வந்தா? 2வது டைம் வந்திருக்கோம்ல, பார்ப்போம் இல்லை. முதல் காரியம் வெற்றிபடியாக முடிச்சு கொடுத்துட்டாரு. 2வது காரியம் எங்கள் வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா அது இந்த உலகத்திலே இல்லாத சந்தோஷம் எங்களுக்கு கிடைக்கும். அது கிடைச்சிச்சுன்னா அது என்ன சந்தோஷன்றதை நான் உங்களோட ஷேர் பண்ணிப்பேன். என்னம்மா? கண்டிப்பாக.
ஏன்னா இப்போவே சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இன்னும் யாருக்குமே சொல்லலை. எங்கள் வீட்டு சைடும் சரி யாருக்குமே சொல்ல. அது என்ன ஒரு பெரிய ஹாப்பினஸ் விஷயமாக இருக்கும் அப்படின்ட்டு வேண்டியிருக்கோம். அது நடந்துச்சுன்னா கன்ஃபார்மாக எல்லாருக்கும் தெரிவிப்போம். அன்றைக்கி தெரிவிப்போம். அது நல்ல மாதிரி நடக்கணும். எங்கள் அம்மா அங்கே சாமி வந்தாங்க. ஐயர் வரல இன்னும். அவர் கீழே சுற்றி நிற்கிறாருப்பா. வராரு. எப்படிமா தேவமா எப்படி திருப்தி வந்துச்சா? அர்ச்சனை ஆமாம் ஆமாம் போங்க சுற்றுங்க அப்புறம் எடுத்துக்கோ. போங்க போ, அப்படி போய் போ. சரி நீ அப்படி போய் போ. நின்று நாளைக்கு தான் போகணும். அப்படி போய் போகலாம்ல. நீ தானே அப்போ ஏன் நிற்கிற வேஸ்டா? அது கேட்டுக்கோ. நான் எப்போ வந்துட்டே இருக்கேன். வயிறு காலியாக இருக்கும். அதான் தேவமா சுற்றி நிற்கிறாங்களே. கோயில் சுற்றிட்டு இருக்காங்க. லைட்டிங்கில் இறங்க இருட்டாயிடுச்சு. எத்தனை மணிக்கு வந்தோம்? 5 o'clock வந்தோமா? இப்போ என்ன டைமிங்? 7 மணி ஆயிடுச்சு. சாமியை பார்த்துட்டு பிரசாதம்லாம் வாங்கிட்டு போகிறதுக்கு 7 ஆயிடுச்சு. எடுத்தாச்சு. வா 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 நல்லா எடுத்தாச்சு. நாகமல்லியா? சிவலிங்கம் பூ. ஓ நாகம் மாதிரி இருக்கு. பூ பிரிச்சா உள்ள நாகம் மாதிரி. அதை காமிச்சிட்டேன். எங்க ஒரு கடிகாரடா பாப்பா. பார்த்தோம் ரொம்ப நல்லா தரிசனம்.
பண்ணி கார் எடுத்துகிட்டு வர போயிருக்காரு மாமா உள்ள. நடக்க தான் முடியல இங்கே உள்ள. மற்றபடி கோவில்லாம் சூப்பராக இருக்கும். இங்கே வந்தால் மனசியாக இருக்கும், மன நிம்மதி. எல்லாரும் வாங்க, எல்லாம் வந்து மனசில் விடவே போங்க. முருகர் நல்லா இருப்பார். போய் ஏறுங்க. சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிட்ட வந்துட்டு இருக்கோம். இங்கே வந்து டிஃபன் சூப்பராக இருக்கும். இங்கே டீசெண்டாக செய்வாங்க, நல்லாயிருக்கும். அதனால் இப்படியே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலாம். என்னது சரி வாங்கிக்கோ. தோசை இட்லியான்றாரு. அதெல்லாம் சாப்பிட்டு நம்ம வீட்டுக்கு போய் படுக்க வேண்டியது தான். முடிச்சாச்சு. இருட்டாகுதுப்பா. மம்மி சாப்பிட்டு முடிச்சிட்டியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.